பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னென்ன பட்டியல் வெளியேற்றம் பள்ளியேற்ற வெளியேற்றம்னு கேட்குறீங்களே, இல்லை என்னென்ன அர்த்தம்னு கேட்டாங்க. பட்டியலிலே இருந்து கொண்டு பள்ளியில் படிக்கையிலிருந்து இன்று வரை கூனி குறுகி ஒருத்தரை பார்த்து எஸ்சின்னு சொன்னால் அப்படியே கூனி குறிடுவோம். நீ என்னல்றா எஸ்சி, இன்னொருத்த சொல்லுவான் தாழ்த்தப்பட்டவன், இன்னொருத்த சொன்ன அரிசன். எத்தனை பெயரடா வைப்பீங்க சண்டாளைங்க. அப்படியெல்லாம் மாற்றம் வேணும்னு சொன்னால் எங்களை அங்கேருந்து தூக்கியா, நான் அங்கே எஸ்சியை கிடையாதையா, வேளாண் குடி ஆட்டுப்படுகளை அதிகமாக வாழுகின்றவர் தேவேந்திரகுல வேளாளர்கள். அவர்கள் தான் இன்னைக்கு நாட்டுக்கு சோறு ஓடுகின்ற கூட்டம். என் கூட்டம், உழைக்கின்ற கூட்டம், உருக்கரிய கூட்டம், மல்லர்களாக இருந்து மாபெரும் பல்லர்களாக்கப்பட்டு தேவேந்திர நரேந்திரன் மோடி அவர்களால் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் என்னை பட்டியலினம் பட்டியலினம் சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? அதற்காக இங்கே இருக்கின்ற தலைவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள். என்றாவது ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் என்பதை நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அந்த நாள் தான் நமக்கு முழு சுதந்திர நாள் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஜாதியை சொல்லக்கூடாது என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள். நான் சொன்னேன், பெருமையாக சொன்னேன், எங்கு பார்த்தாலும் பல்லர் பல்லர் என்று சொல்ல சொன்னேன், சொன்னீர்கள். இப்பொழுது சொன்னேன் தேவேந்திர குல வேளாளர் என்று சொன்னேன். அதை இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றீர்கள். தன்னுடைய குலப்பெருமையை நிலைநாட்டுகின்ற அளவிலே நம் குலத்தை பற்றி பேசுவதே தவறில்லை. மாற்றானுக்கு இடையில் கொடுக்கக்கூடாது. எதிரிகள் யாருமே கிடையாது. எதிரிகள் என்று நினைப்பவர்களை விடுவதும் கிடையாது. அது வரலாறுல கிடையாது. இதைத்தான் சகோதரர்களே சகோதரிகளே, என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு நான் அன்பாக கொள்கிறேன். தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் ஜாதியே கிடையாது. இதற்காக தான் மாரஞ்சி அவர்கள் அருமையாக சொன்னார்கள், பட்டியலினத்திற்கு 2015 நான் முழு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றேன், நான் இருக்கும் வரை ஆதரவு கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அண்ணன் சீனிவாசன் அவர்களும் சொன்னார்கள், அண்ணன் நத்த விஸ்வாசன் சொன்னார்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய விடுதலை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து எங்கள் பட்டியல் இடத்திலே வைக்க வேண்டாம். தேவேந்திர குலனாக வீரனாக வாழ்ந்த மரபு, உழைக்கின்ற சமுதாயமாக, உழைப்பாளிகளாக இருந்தவர்களாக, வேளாண் தொழில் செய்தவர்களாக, வீரர்களாக வாழ்ந்தது வரலாறு. ஆனால் எங்களை குறுகிய வட்டத்திலே கொண்டு வர வேண்டாம். நாங்கள் பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்லவிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வரும். அதற்கான எடப்பாடி அவர்கள் வருவார். நிச்சயமாக நமக்கு இவர்களெல்லாம் சேர்ந்து தருவார்கள் என்று நம்புகின்றேன். அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நிச்சயமாக நமக்கு தர முடியும். வேற எந்த பிரதமர் தான் நமக்கு கொடுக்க மாட்டான். பட்டியலின பிரிவில் இருந்து போனோம்னு சொன்னால், ஒரு காலேஜுக்கு போனால் அங்கே இழிநிலைப்படுத்துகிறான், ஒரு வேலைக்கு போனால் இழிநிலைப்படுத்துகிறான். என்ன ஆளு கேட்குறான் எஸ்சின்னு சொல்லி குறிக்கிறோம். ஒரு அரசு அலுவலராக இருந்தால் தூரத்துலேருந்து அவன் எஸ்சி போய அப்படி சொல்கிறான், கூனி குறுகிறோம். தொழில் ஏதாவது கொடுக்க முடியுதானா? ஏதாவது தொழில் செய்யணும் போனால் பக்கத்து வீட்டுக்காரங்க எஸ்சி பிள்ளைக்கு வீடே கொடுக்காதங்கிறான். சொல்கிறாங்களா இல்லையா? தொழில் மறுக்கப்படுறா இல்லையா? படிப்பு மறுக்கப்படுறதா இல்லையா? தனியார் துறையில் எஸ்சின்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை கொடுக்கானா? கொடுக்க மாட்டான். ஏன்னா உங்களை தாழ்த்தப்பட்டவன் பூரா தீண்டத்தகாதுன்னு புத்திர குத்தி வச்சுட்டாங்க சண்டாளைங்க. அப்போ நம்ம இருந்து விடுதலை ஆகணுமா வேண்டாமா? சாதி அடையாளம் என்பதுதான் நமக்கு எதிரியாக இருக்கிறது. நாங்கள் அதுவும் எஸ்சியாக இருப்பதை விரும்பவில்லை, வெறுக்கிறோம் வெறுக்கிறோம். பட்டியலினத்திலிருந்து நாம் அனைவரும் வெளியே செல்ல வேண்டும். சகோதர சகோதரிகளே, இதுதான் பட்டியல் சாபம். இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறமா வேண்டாமா? விடுதலை பெறமா வேண்டாமா? விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நமக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. எச்சமுதாயம் நம் சமுதாயத்தை அரவணைத்து செல்கின்றாலோ அத்தனை சமுதாயம் நம்முடைய சகோதரர்கள். நாம் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. படிப்பறிவு இல்லாத காலத்தில் நம்மளை சிறைப்படுத்தி தாழ்த்தப்பட்ட என்ற சாலகாலத்தில் அறியாத நிலையிலே இருந்த பொழுது நாம் வேற்றுமையை பார்த்தோம், படித்து விட்டோம், தெளிவிட்டோம், வாழ்ந்து விட்டோம். பட்டியலிருந்து வெளியே செல்வதற்கு அனைத்து ஜாதி சமுதாயம் நம்மளை அரவணைக்கின்றார்கள். நாம் அனைவருக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற மனப்பையோடு மனப்பாங்கோடு வாழ வேண்டும் என்று சொன்னார். பட்டியலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அதற்கு எல்லா அரசியல் தலைவர்களும் பெரியோர்களும் நமக்கு கருணை புரிவார்கள். அவர்களிலே நாம் பங்கு கொள்வோம். வெற்றி பெறுகின்ற நோக்கமே நம் நோக்கம். அந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் முன்னின்று தலைமை தாக்கி நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் தயாராக இருக்க வேண்டும்.
அதற்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நம்மோடு இணைவார்கள் என்று நம்பி, அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால், துஞ்சாதீர் யாரிடமும் துணை வேண்டாம், உங்கள் வாழ்க மக்கள் வளர்க பட்டியலின ஒற்றுமை என்று கூறி உங்கள் அனைவரிடமும் விடைபெறுகிறேன். வாழ்க நம் சமம், அனைவரும் ஒன்று, ஒருதாய் மக்கள் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.